கார்த்திக்கின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் காலையில அலாரம் அடிக்கும் சத்தம், டிராஃபிக் நெரிசல், மூச்சு திணற வைக்கும் கார்ப்பரேட் வேலை, நைட்டு வீட்டுக்கு வந்தா பயங்கரமான சோர்வு. ஒவ்வொரு நாளும் ஒரு மெஷின் மாதிரி ஒரே சுழற்சியில சிக்கி தவிக்கிறான் கார்த்திக். அவனுக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சமும் பிடிக்கல. ஆனா அவனால இதுலேருந்து வெளியில வரவும் முடியல. இன்னைக்கு இந்த பகுப்பாய்வில் கார்த்திக்கின் இந்த இருண்ட உலகத்திற்குள் நம்ம பயணிக்க போறோம். இது வெறும் கார்த்திக்கின் கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கும் உளவியல ஒரு சினிமா மாதிரி ஆழமாக அலச போகும் ஒரு திரையரங்க அனுபவம். சரி, தயாரா இருக்கீங்களா? உள்ளே போகலாம். இப்போ உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நமக்கு அறவே பிடிக்காத ஒரு வாழ்க்கையில நாம ஏன் தொடர்ந்து சிக்கிட்டு இருக்கோம்? கார்த்திகோட மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். அவனோட வேலை அவனது ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வேலையை விட்டு விலகுற அளவுக்கு அந்த வலி ரொம்ப மோசமா இல்ல. மாசம் மாசம் வர சம்பளம்ங்கிற ஒரு போலி பாதுகாப்பு வலயத்துக்குள்ள பொறுத்துக்கக்கூடிய ஒரு மிதமான வலியில அவன் தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கான். இது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல் பகுதி, சௌகரியத்தின் மாயை. கார்த்திக் எப்படி தன்னை அறியாமலேயே ஒரு மிதமான துன்பத்திற்குள் சிக்கிக் கொண்டான் என்பதை பார்ப்போம். டேனியல் கில்பர்ட் சொல்ற ரீஜன் பீட்டா முரண்பாடை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. இப்போ நீங்க 1 மைல் தூரம் போகணும்னா என்ன பண்ணுவீங்க? மெதுவா நடந்தே போவீங்க, சரியா? ஆனா அதுவே 5 மைல் தூரம் போகணும்னா உடனே ஒரு சைக்கிளையோ பைக்கையோ எடுப்பீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, 1 மைல் தூரம் போறதை விட 5 மைல் தூரத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கடந்துடுவீங்க. இதுதான் முரண்பாடு. கார்த்தியோட கார்ப்பரேட் வாழ்க்கையும் அந்த 1 மைல் நடைப்பயணம் மாதிரிதான். அவனோட துன்பம் அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வைக்கும் அளவுக்கு பெருசா இல்ல. இந்த ரீஜியன் பீட்டா முரண்பாட்டோட மைய கருத்தே இதுதான். கடுமையான துன்பங்களை விட இந்த லேசான அசௌகரியங்கள் இருக்கே, அதுதான் நம்மள ரொம்ப காலத்துக்கு சிறைப்பிடிச்சு வைக்குது. ஏன்னா ரொம்ப கடுமையான வலி ஏற்படும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உளவியல் நோய் எதிர்ப்பு அமைப்பு உடனே முழிச்சுக்கிட்டு நம்மள ஒரு தீர்வை நோக்கி தள்ளும். ஆனா கார்த்திகோட வலி அந்த அபாய கட்டத்தை தொடவே இல்ல. அதனால அவன் தொடர்ந்து அந்த சௌகரியத்தின் மாயக்குள்ளேயே உழன்றுட்டு இருக்கான். இரண்டாவது பகுதி, முரண்பாட்டான மனதின் பொறி. இப்படி வலியே மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இப்ப பார்க்கலாம். டேனியல் வெக்னரின் முரண்பாடான செயல்முறை கோட்பாடு இதை ரொம்ப தெளிவா விளக்குது. நம்ம மனசை கட்டுப்படுத்த நினைக்கும்போது 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, கார்த்திக் தன் வேலை பழுவ மறக்க சும்மா இன்டர்நெட்ல ஸ்க்ரால் பண்றது மாதிரி உள்நோக்க செயல்முறைகளை பயன்படுத்துறான். இதுக்கு அதிக மன ஆற்றல் தேவைப்படும். ஆனா அதே சமயம் அவனுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரகசிய கண்காணிப்பு அமைப்பு, நாம இப்போ வேலைய பத்தி நினைக்கிறோமா, அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கா அன்னு தொடர்ந்து பேக்ரவுண்ட்ல ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ரொம்ப குறைஞ்ச ஆற்றலே போதும். இதோட விளைவுதான் ரீபாண்ட் எஃபெக்ட். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு இளஞ்சிவப்பு நிற யானையை பத்தி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்க அதை பத்தி தான் நினைப்பீங்க இல்லையா? கார்த்திக்கும் அதுதான் நடக்குது. அவனோட மனச்சோர்வு அதிகமாகும்போது கவனத்தை திசை திருப்பும் அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையுது. அந்த ஆட்டோமேட்டிக் கண்காணிப்பு அமைப்பு முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்குது. அவன் அடக்கி வச்ச அத்தனை மன அழுத்தமும் ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு சிதற காத்துக்கிட்டு இருக்கு. அவன் இப்போ ஒரு ஆபத்தான விளிம்புல நிக்கிறான். மூன்றாவது பகுதி, உடைக்கும் அதிர்ச்சி. நள்ளிரவு நேரம். கார்த்திக் ரொம்ப சோர்வா கார் ஓட்டிட்டு வர்றான். திடீர்னு கண்ணை உறுத்தும் ஒரு வெளிச்சம், காதை பிளக்கும் சத்தம், ஒரு பயங்கரமான விபத்து. ஆனா இந்த விபத்து ஒரு முடிவு கிடையாது. நசீம் தலேப் சொல்ற ஆன்டி ஃப்ரெஜிலிட்டி கான்செப்ட் இங்கதான் வருது. கார்த்திக்கின் கார் பல முறை சுழன்று நொறுங்கும்போது அவனோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்த போலி வாழ்க்கையும் ஒரே நொடியில சுக்கு நூறா உடையுது. அவன் சிக்கியிருந்த அந்த மிதமான ரீஜன் பீட்டா பொரிய உடைக்க அவனுக்கு இப்படி ஒரு கடுமையான அதிர்ச்சி தேவைப்பட்டிருக்கு. அந்த விபத்து அவனது போலி சௌகாரியத்தை அழித்து அவனை முற்றிலும் மாற்றி அமைக்க போற ஒரு தீவிரமான தூண்டுதலாக மாறுது. இப்போ கார்த்திகோட உளவியல் பரிணாமம் தொடங்குது. உடைந்த கண்ணாடி மாதிரி அவன் பலவீனமா சிதறிப்போக போறதில்ல. அதே சமயம் விபத்துக்கு பிறகு பழையபடி அதே அடிமைத்தனமான வேலைக்கு திரும்பி போற வெறும் மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ் அவனுக்கு பத்தாது. அதிர்ச்சிகளிலிருந்தோ குழப்பங்களிலிருந்தோ தனக்கான வலிமையை பெற்று முற்றிலும் புதிய ஒரு மனிதனாக, ஒரு ஆன்டி ஃப்ராஜிலாக அவன் உருவெடுக்கணும். அதுக்கான பயணம் இப்போதான் ஆரம்பமாகுது. நான்காவது பகுதி, ஸ்டோயிக் வெறுமை. விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து மெதுவா விழிக்கிறான் கார்த்திக். ஆனா அவன் இருக்கிறது மருத்துவமனையில இல்ல, ஒரு பிரகாசமான அமைதியான வெற்றிடத்துல. அங்கே ஒரு முனிவர் தோன்றுகிறார். அந்த முனிவர் கார்த்திக்க பார்த்து அமைதியா ஒரு புன்னகையோடு செனிகாவோட பழங்கால ஞானத்தை உரைக்கிறார். ஒரு மனுஷன் தன்னை எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானவனு நம்புறானோ அவ்வளவு துரதிர்ஷ்டவசமானவனாவே இருக்கான். நம்ம துன்பங்களுக்கு காரணம் நமக்கு வெளியில நடக்கிற சம்பவங்கள் கிடையாது, அந்த சம்பவங்களை பத்தி நாம உருவாக்கும் மதிப்பீடுகளே காரணம். இந்த ஸ்டோயிக் தத்துவத்தின் அடிப்படை உண்மையை முனிவர் கார்த்திக்கு உணர்த்துகிறார்.
கார்த்திக்கோட மனச திரும்பவும் கட்டமைக்க முனிவர் 3 முக்கியமான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கறாரு. முதலாவதாக அறிவாற்றல் விலகல். கார்த்திக் தன் எண்ணங்களை அவனது நிஜ சுயமாக பார்க்காம ஒரு பார்வையாளனா விலகி நின்னு கவனிக்கணும். இரண்டாவதாக பற்றின்மை. முடிவுகளை பத்தி கவலைப்படாம தன் செயல்ல மட்டுமே கவனம் செலுத்தணும். மூன்றாவதாக தீவிரமான ஏற்பு. வாழ்க்கையோட யதார்த்தத்தை அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் சரி அப்படியே ஏத்துக்கணும். இங்க நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கார்த்திக் தன் கார்ப்பரேட் வாழ்க்கையில பாரம்பரிய பச்சாதாபம் கொண்ட மாடல்ல இருந்தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகி சோர்வடைஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சான். ஆனா முனிவர் அவனுக்கு கத்துக் கொடுக்கறது தீவிர மீள்திறன். ஒரு குழப்பமான காலகட்டத்துல உணர்ச்சி வசப்படாம ஒரு அறிவார்ந்த விலகலோட புறநிலையா பகுப்பாய்வு செய்ய ஒரு உத்தி இது. இதுதான் அவனை யாராலும் அசைக்க முடியாத ஒருவனா மாத்தப் போகுது. இறுதி பகுதி, மரணத்தின் பரிசு. கார்த்திகை மொத்தமா விடுவிக்க போகும் அந்த இறுதியான ரகசியத்தை முனிவர் இப்போ வெளிப்படுத்துகிறார். முனிவர் அவன்கிட்ட சொல்றார், மெமென்டோ மோரி, நீ ஒரு நாள் கண்டிப்பா இறக்கப் போகிறாய் என்பதை நினைவில் கொள். இதை கேட்கும்போது ரொம்ப நெகட்டிவா சோர்வா தோணலாம். ஆனா அது உண்மை இல்ல. நம்ம மரணத்தை பத்தி சிந்திக்கிறது நம்மள பயமுறுத்துறதுக்காக கிடையாது. மாறாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரும் திறவுகோள். நம்ம என்னைக்குமே வாழப் போறதில்லைங்கிற அந்த உண்மை, கார்த்திக்க அச்சுறுத்தின அந்த கார்ப்பரேட் வேலை, பாஸ் திட்டுவாரோங்கிற பயம், பதற்றம், இது எல்லாமே எவ்வளவு அர்த்தமற்றதுங்கிறத உனக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி உணர்த்துது. இது அவனை நிகழ்காலத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வருது. கடைசியா முனிவர் அவனுக்கு அமோர் ஃபேட்டி அப்படிங்கிற தத்துவத்தை போதிக்கிறார். விதியை ஏத்துக்கிறது மட்டும் போதாது, அதை நம்ம முழுமையா நேசிக்கணும். கார்த்திக் தன் கார் விபத்தையோ இதுவரை அவன் அனுபவிச்ச கார்ப்பரேட் வலிகளையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வலிகள் தான் அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பின உந்து சக்தி. தனக்கு நடந்த ஒவ்வொரு துன்பத்தையும் அவசியமான ஒன்னா மாத்தி அதை தன் வளர்ச்சிக்கான எரிபொருளா பயன்படுத்துறதுல தான் அவனோட உண்மையான சுதந்திரமே அடங்கியிருக்கு. இப்போ கார்த்திக் அந்த வெறுமையிலிருந்து கண் விழிக்கிறான். விபத்துனால அவன் உடல் உடைஞ்சிருக்கலாம், ஆனா அவனோட மனம் முன் எப்போதையும் விட ரொம்ப சுதந்திரமாவும் உறுதியாவும் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ரீஜன் பீட்டா பொறிக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ரொம்ப குறைவான காலக்கெடுவுக்குள்ள மரணத்தின் பரிசென்னம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இனி உங்க வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்க? என்றைக்கோ வரப்போற ஒரு மாற்றத்துக்காக அப்படியே காத்துக்கிட்டே இருக்க போறீங்களா? இல்ல விதியை நேசிச்சு உங்களோட வாழ்க்கையை இப்போதே இந்த நொடியிலேயே வாழ தொடங்க போறீங்களா? சிந்தித்து பாருங்கள்.